தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 108 கயமை. குறள் எண் 1075. அச்சமே கீழ்களது ஆச்சாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், கீழ்மக்களாகிய கயவர் ஒழுங்காய் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் கண்டு கொண்டால் தண்டனை கிடைக்குமே என்ற பயமே ஆகும். இன்னும் சில சமயங்களில் ஆசையின் காரணமாகவும் அவர் அப்படி நல்லவர் போல் நடக்க கூடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், கயவர்கள் 2 தருணத்தில் நல்லவர்களை போல நடந்து கொள்வார்கள். நல்லவராய் நடித்து மற்றவர்களிடம் ஏமாற்றவும், தாம் செய்யும் தவறுகள் ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்டு தமக்கு தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தாலும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.